ஹாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்க, 3வது நாள். சாப்பாடு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, இவங்க வந்து என் நாத்தனார் தான். சமையல் இல்லைங்க, ஒன்றுங்க செம்மையாக சமைப்பாங்க. இவங்க வைக்கிற சைவ உணவும் சரி, அசைவ உணவும் சரி, டாப்பாக இருக்கும். அப்படியே ஹோட்டலில் கூட அந்த டேஸ்ட்டு வராது, அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. பாருங்கள், கூட மாட பாருங்கள், எலுமிச்சம்பழம் அறுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், தண்ணி ஊற்ற ஒரு ஆள், எல்லாத்துக்குமே தனித்தனியான ஆளெல்லாம் வச்சு பாருங்கள். பக்கத்தில் வந்து இவங்க தான் மல்லிகாமா. விநாயகருக்கு அவ்வளோ ஒரு எடுத்து எல்லாம் செய்கிறாங்க. இது வந்து இப்போ கொட்டுறாங்க, ரவை கொட்டுறாங்க. என்னடா கலர்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து கேசரி. கேசரி வந்து அவ்வளோங்க, கேசரி ஹோட்டல் கேசரி ஆட்டமே இருக்கும். சூப்பராக செய்வாங்க கேசரி இவங்க. அதே மாதிரியே இன்றைக்கி லெமன் சாப்பாடு தான் செஞ்சாங்க. சாப்பாட்டு விஷயத்தில் சொல்லணுன்னா இவங்க வந்து செம்மையாக செய்வாங்க. இவங்கள மாதிரி யாரும் செய்ய முடியாது. எல்லாம் செஞ்சு விநாயகருக்கு படைசல் போட்டாங்க. விநாயகருக்கு பாருங்கள், படைசல் போட்டு அல்ல விநாயகர் இவங்க தாங்க. நேற்று இவங்க தான் பூஜை போட்டாங்க, இன்றைக்கி இவங்க தான் பூஜை போட்டாங்க. கூட்டம் பாருங்கள், நேற்றோடு இன்றைக்கி நிறைய கூட்டம் வந்துருக்குது. எல்லாம் குட்டீஸுங்க, அப்புறம் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் நானும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் இவங்கெல்லாம் சாமிக்கு பூஜை போட்டு இப்போ கற்பூர ஆராத்தனி காமிச்சு எல்லாம் சாமி வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா பாட்டு செம்மையாக பாடினாங்க. அந்த பாட்டு தாங்க எவ்வளோ நேரம் பாடினாங்க. பாடிட்டு அந்த அக்கா பாட்டு பாடி முடிச்சோட்டி தான் அந்த தீபார்த்தனையே காமிச்சாங்க. தீபார்த்தனை காமிச்சிட்டு எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.